அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2003-2004 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொதறிவு வினாக்கள் மற்றும் அதற்கான விரிவான விடைகளை பற்றி பார்க்கலாம். First question, the periodic table shows all the known elements, train arrivals and departures, frequency of monsoons, pulse rate of human beings. அதாவது தனிம வரிசை அட்டவணை எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, all the known elements. இது தனிம வரிசை அட்டவணையை பற்றிய ஒரு சிறு தகவல். தனிம வரிசை அட்டவணை 1869 மெண்டலீஃப் என்ற ரஷ்ய நாட்டு அறிஞர் கண்டுபிடித்தார். தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் அணு எண்களின், அதாவது அட்டாமிக் நம்பர், அணு எண்களின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய தனிம வரிசை அட்டவணையில் அணு எண் 1 கொண்ட ஹைட்ரஜன் முதல் அணு எண் 118 கொண்ட உணுநோக்டியம் வரை மொத்தமாக 118 தனிமங்கள் உள்ளன. Next question, ICHR refers to, அதாவது ICHR உடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹார்டிகல்ச்சுரல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டோரிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த ICHR அதனுடைய அப்ரிவேஷன் என்னென்னு ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இப்போ ICHRோடைய அப்ரிவேஷன் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டோரிக்கல் ரிசர்ச். Next question, arteries are blood vessels which transport blood. The arteries na தமனிகள் தமிழில் சொல்லுவோம். தமனிகளுடைய ஒர்க் என்ன ஹார்ட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் லங்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, பிளட்டை லங்ஸிலிருந்து, நுரையீரலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்கிறது. செகண்ட் ஆப்ஷன், ஃப்ரம் டிஷ்யூஸ் டு த ஹார்ட், ரத்தத்தை திசுக்களிலிருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஃப்ரம் கிட்னிஸ் டு த லங்ஸ், பிளட்டை கிட்னிலேருந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஃப்ரம் த ஹார்ட் டு த டிஷ்யூஸ், பிளட்டை இதயத்திலிருந்து திசுக்களுக்கு கொண்டு செல்கிறது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி ஃப்ரம் த ஹார்ட் டு த டிஷ்யூஸ், பிளட்டை ஹார்ட்டிலிருந்து, இதயத்திலிருந்து திசுக்களுக்கு எடுத்து செல்கிறது. ஸோ ஆர்டரிஸ் அப்படின்னா தமனிகள் தமிழில் சொல்லுவோம். தமனிகளோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத தமிழில் தெளிவாக எழுதியிருக்கிறேன். தமனிகள்
ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் திசுக்களுக்கு வழங்கும் இரத்த நாளங்கள் ஆகும். ஸோ அப்போ ஆர்டரிஸ், அதாவது தமனிகளுடைய ஒர்க் என்னென்னா ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் திசுக்களுக்கு எடுத்துகிட்டு போகுது. அடுத்து சிரைகள், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிரைகள் வந்து ஆக்சிஜன் அல்லாத, அதாவது அசுத்த இரத்தத்தை உடலின் திசுக்களிலிருந்து இதயத்திற்கு கொண்டு வரும் இரத்த நாளங்கள் ஆகும். Next question. The headquarters of the Indian Space Research Organization is located at, அதாவது இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க. பெங்களூர், ஸ்ரீஹரிகோட்டா, அகமதாபாத், திருவனந்தபுரம். ஸோ இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸ்ரீஹரிகோட்டாங்கிறது என்னென்னா ராக்கெட் ஏவுதளம் இருக்கக்கூடிய இடம். அந்த இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய இந்திய விண்வெளி ஆய்வு மையம் எப்போ துவங்கப்பட்டதுன்னா 1969. அதனுடைய தலைமையிடம் பெங்களூர். தற்போதைய இஸ்ரோ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே சிவன். Next question. The boundary line demarcating India and Pakistan is known as. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் செல்லக்கூடிய அந்த எல்லை கோட்டிற்கு பெயர் என்ன? இதே கொஷின் 1 year TRBயில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். மெக்மோகன் லைன், டுராண்ட் லைன், மேகினோட் லைன், ரெட்க்ளிஃப் லைன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ரெட்க்ளிஃப் லைன். ரெட்க்ளிஃப் லைன்கிறது தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைன். ரெட்க்ளிஃப் லைன்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய லைன். மெக்மோகன் லைன் அப்படிங்கிறதுனா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் உள்ள அந்த பார்டர் லைன். டுராண்ட் லைன் அப்படிங்கிறதுனா பாகிஸ்தான் நாட்டுக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கும் இடையில் உள்ள எல்லை கோட்டு லைன். மேகினோட் லைன் அப்படிங்கிறதுனா ஜெர்மனி அண்டு ஃப்ரான்ஸ், ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இடையில் உள்ள எல்லை கோட்டுக்குடைய பெயர். நெக்ஸ்ட் கொஷின். ஜெனட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப். மரபியல் என்பது எதை பற்றிய படிப்பு? இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். சீட்ஸ், ஜெர்மினேஷன் இன் பிளான்ஸ், தாவரங்களிலுடைய விதை முளைத்தலுக்கான படிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் மம்மல்ஸ், அது பாலூட்டிகளினுடைய இனப்பெருக்கம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங், அதாவது பெற்றோர்களிடமிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பண்புகளை கடத்துதல் பற்றிய படிப்பான்னு கேட்குறாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்கின் டிசீஸ், தோல் நோய்கள் பற்றிய படிப்பான்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங், பெற்றோர்களிடமிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பண்புகளை கடத்துதலை பற்றிய படிப்புக்கு பேர் ஜெனட்டிக்ஸ். Next question. Sundarban Tiger Sanctuary is situated in the state of. சுந்தர்பன் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ்,
வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, வெஸ்ட் பெங்கால். சுந்தர்வனம் புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், த புக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் வாஸ் ரிட்டன் பை. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்ஓ மதாய், கேபிஎஸ் மேனன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்போ இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். Maulana Abul Kalam Azad became the first Minister of Education in Indian government after India's independence. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்த கொஷினில் உள்ள மற்ற ஆப்ஷனையும் பார்த்துட்டு அவங்களை பற்றிய ஒரு சிறு தகவல்கள் பார்க்கலாம். எம்ஓ மதாய், he was the private secretary to India's first Prime Minister ஜவஹர்லால் நேரு. இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருனுடைய தனிச் செயலாளராக இருந்திருக்கிறார் இவர். நெக்ஸ்ட் கேபிஎஸ் மேனன், he was the first foreign secretary to independent India. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் வெளியுறவு செயலாளராக கேபிஎஸ் மேனன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிப்டன்ஸ் ஆஃப் த பாரத் ரத்னா அவார்டு. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் வந்து இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் இந்தியாவினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவர். முதலில் பாரத ரத்னா வாங்கிய மூவர்களில் இவரும் ஒருவர். எந்த இயரில் வாங்கியிருக்கிறாருன்னா 1954 வாங்கியிருக்கிறார். இப்போ பாரத ரத்னா வாங்கின மற்ற இருவர்கள், முதல் மூவரில் ராதாகிருஷ்ணன் ஒருத்தவர், மற்ற இருவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அண்டு சர் சி.வி. ராமன். நெக்ஸ்ட் கொஷின், டெசிபல் இஸ் ஏ யூனிட் தட் மெஷர்ஸ். டெசிபல் என்பது எதை அளக்கக்கூடிய அலகுன்னு கேட்குறாங்க. டைரக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஒலியினுடைய அலைகளை பற்றி, அலையினுடைய திசைகளை பற்றிய அளக்கக்கூடிய அலகான்னு கேட்குறாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு, frequency of sound, speed of sound. இப்போ டெசிபல் என்பது எதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் பி, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சுப்ரீம் கமாண்டர் of the defense force of India is. இந்திய பாதுகாப்பு படையினுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? the prime minister, the chief of army staff, the president, the defense minister. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, the president. இப்போ இந்திய பாதுகாப்பு படையினுடைய சுப்ரீம் கமாண்டர் யாருன்னா குடியரசுத் தலைவர்.